பிறந்தது மதுரை. மதுரையில பிறந்தது சொல்றதுக்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான. ஏன்னா தூங்கா நகரம் பேர் பட்டது மதுரை. இப்ப 11 நாளும் மீனாட்சிக்கு சந்தோஷமா கோலாகலமா இருந்துச்சு. இப்ப அழகருக்கு 4 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த மதுரைக்குள்ள திருவிழா. எங்கெங்க இருந்தெல்லாம் சனம் வருது. வந்த சனத்தை பசியார நல்லா இதோட பயபக்தியோட சாப்பிட்டுதான் போதுங்க. எல்லா சனமும் யாரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டோம். மதுரைக்கு வந்தா பச்சை தண்ணி கூட கொடுத்து அனுப்பி விடுவோம். பஞ்சம் இல்லாத மதுரை நல்லா இருக்கு. அழகரை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. அழகரை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 6 வயசுல இருந்து வரேன். எனக்கு 62 வயசு ஆச்சு. 55 வருஷம் தான் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லபடியா நடக்குது. நாங்க மதுரையில அழகரை நேர்ந்துக்கிட்டு வாரது, நேர்த்தி கடையம் செலுத்துறது எல்லாமே அங்க சின்ன பிள்ளையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். மதுரை தான். நாங்க மதுரையில இந்த திருவிழாவை சொல்றதுக்கே இது இல்ல. நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் மதுரையில. உறவினரெல்லாம் லீவுக்கு எல்லாம் ஒரு வாரமாவே இங்க இருந்து டெய்லி காலையில நாங்க மீனாட்சி கொடியேற்றத்துல இருந்து சாமி வாக்க போறது வாரது எல்லாமே காலையில போனா சாமி வாக்க சாயந்தரத்துல இருந்து நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம். நல்லா சந்தோஷமா இருக்கும் அந்த 15 நாளுமே. ஆண்டவன் கொடுத்துட்டான். அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பார்க்காதவங்க நாங்க இங்க மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை நாங்க பாக்குறோம். வந்தவங்களை வரவேற்க அவங்கள மனசார வாழ்த்தி அனுப்புற மதுரை, பாசக்கார மதுரை. இந்த மதுரையில பிறந்ததே எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிட்டாதான் நாங்க நினைக்கிறோம். நாங்க அழகரை மறனாலும் அழகர் எங்களை மறக்க மாட்டாங்க. வருஷம் வந்துருவாரு. ஒரு 6-7 லட்சம் ஜனத்துகளை கூட்டாருன்னா இந்த பக்தி தான் எங்களை சேர்க்கறது. அந்த பக்தியும் முக்தியும் தான். மதுரையில பிறந்ததுக்கு பாசம் அன்பு எல்லாமே இந்த மதுரையில எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. மதுரைக்கு ஈடாகாது பக்தியில. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாங்க பிறந்தனைக்கு பிடிச்சி அழகரை பார்த்துட்டு தான் இருக்கோம். மீனாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பாச வரலாறு, பாரம்பரியம், பண்பாடு. இதை எங்களால மறக்கவே முடியாது. எங்களுக்கு இது ஏன் இதை கொண்டு வராங்க, இன்னும் இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கிறாங்க, ஜனங்களுக்கு மயக்க வருமே, பிரஷர் சுகர் இருக்கேன்னு எல்லாரும் கேட்கறாங்க வெளிநாட்டுக்காரங்க. இந்த பாரம்பரியம் மறக்க கூடாது. அடுத்த ஜெனரேஷனை அதை ஞாபகப்படுத்ததான் இதை இன்னும் தொடர்ந்து மதுரையில கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப படிக்க போயிடறாங்க. சென்னை, பாம்பேன்னு போதுங்க, எல்லாரும் போதுங்க, படிக்க போதுங்க. அதுக்கெல்லாம் மறக்க கூடாது. எங்க ஊர் திருவிழான்னு திரும்பி வர ஆரம்பிக்குதுங்க. அம்மா அப்பா பார்த்துட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்குது. இந்த பாரம்பரியமா மரபு பண்பாடு மறக்க கூடாதுன்னு மதுரையில இதை விடவே மாட்டோம். மதுரையில பிறந்தவங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறேன். எனக்கு 60 வயசாச்சு. நான் 5 வயசுல இருந்து வரோம். பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்க அம்மா அப்பா பார்த்தாங்க, நாங்க பாக்குறோம். இன்னும் எங்க அடுத்த ஜெனரேஷன் பார்ப்போம். இப்படி வரிசையா அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இது மறக்க முடியாத மாறாத ஒரு திருவிழா. தென் தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு முதல் பெரும் திருவிழா இந்த ஆத்திர அழகர சித்திரை திருவிழா. இந்த திருவிழாவுக்கான வந்த பக்தர்கள் என்னன்னா அவங்க வீட்டுல இதை அழகு மலையான குலசாமி மாதிரி நினைச்சு குழந்தைக்கு மொட்டை போடுறது. இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் மொட்டை போடுவாங்க. ஏன்னா இறைவனுக்கு நம்ம முடி காணிக்கை செய்வது ஒரு தமிழக மக்களுடைய பெரிய சிறப்பு. அதன் அடிப்படையில் அழகு மலையான தரிசனம் இன்னைக்கு எங்களுடைய மனசெல்லாம் எப்படி வையாத்திர தண்ணி இந்த பூமி குளிர்ந்திருக்கோ அதே போல எங்களை மனசெல்லாம் எங்களுக்கு குளிர்ந்திருக்கு. அத குளிர்ச்சியா நினைச்சு நாங்க எல்லாரும் மன மகிழ்ச்சியோட அழகு மலையான பார்த்துட்டு நாங்க செல்றோம். நாங்க இங்கதான் மதுரை தான் நேட்டிவ். வருஷம் எப்பயுமே வந்துருவோம் நாங்க சாமியை பார்க்க. எப்பயுமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த சவுண்டும் அந்த பாட்டும் அந்த சாமியும் அது கேட்கறப்ப பயங்கர வைப்பா இருக்கும். அது நம்ம நேர்ல பார்த்தாதான் தெரியும் அதோட ஃபீல். அது கூஸ் பம்ஸா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவையாச்சும் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது நேர்ல பார்க்கணும். அது அப்பதான் நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க இங்க இருக்கோம். அதனால அதை எப்பயுமே மிஸ் பண்ணாம பார்த்துருவோம். எங்களுக்கு மதுரையில இது பிக்கஸ்ட் திருவிழா. அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப பிக்கஸ்ட் திருவிழா மாதிரி 10 days நடக்கும். ரொம்ப எங்களுக்கு மதுரை பீப்புள் வி ஆர் பிளெஸ்ட் டு அட்டெண்ட் திஸ் திருவிழா. இது எங்களுக்கு செம ஒரு வைபான திருவிழா. ப்ளஸ் சாமியை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வருஷம் டிவியில் பார்க்கறது தான். பட் இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த 22 வயசுல உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அழகரை இங்க ஃபர்ஸ்ட் டைம் வைகை நதிக்கரையில் நின்று பார்க்கறதுக்கு. என்னதான் மாடர்னா நம்ம கல்ச்சர் மாறிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி ரூட்ஸ்
அதான் டிவி ஃபோன்ல இதுலனாலும் பார்க்கலாம். ஆனா அந்த நேர்ல பாக்குற அந்த வைப், அந்த அந்த ஆர்ஆர் சொல்லிட்டு இருக்க அந்த ஆர்ஆர்லாம் கண்டிப்பா வந்துட்டு நேர்ல பாக்குற மாதிரி வராது. ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு எல்லா ஒரு மதுரை மக்களா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். மதுரையில பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி வருஷத்துல 12 மாசமும் விசேஷம் நடக்குது. அதுல சித்திரை மாசம் நடக்கிற விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் மீட் பண்றோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்த இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா லைவா பாக்குறதுக்கும் ரொம்ப 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 வைபிங்கா இருக்கு. 5 டேஸா வந்து சாமி நைட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி, பிளெஸ்ட். டிவியில பாத்திருக்கோம், என்ன இவ்ளோ கூட்டம், இதுக்கு இவ்ளோ கூட்டமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் இதோடைய ட்ரெடிஷன், இதோடைய மகத்துவம்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி அந்த மியூசிக்கே ஆகட்டும், அந்த பாட்டே ஆகட்டும், அதெல்லாம் நிக்க முடியல. அவங்க வைப் பண்றதுக்கு நம்மளால இங்க இருக்க முடியல. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க மதுரை திருவிழாவுக்காக அழகரை பார்க்க வந்திருக்கோம். வட்டம் வருவோம். அழகரை வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரை மக்களுக்கு நல்லபடியா நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு வருடமும் வந்து பாக்குறீங்களா? நம்ம எல்லா வருடமும் வந்துடும். பிரார்த்தனை எந்த மாதிரி வச்சீங்க? நாங்க இப்போ குழந்தைகள் படிப்புக்காக, எங்கள் வீட்டில் உடம்பு நல்லா சரியாகிறதுக்காகலாம் சாமிகிட்ட வேண்டி வந்திருக்கோம். எல்லாம் கடவுள் நல்லபடியாக எங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காரு. என் பேர் கலா. நான் கம்போடியால இருந்து வந்திருக்கேன். இந்த வட்டம் விழா வந்து நல்லபடியாக இருந்துச்சு. நல்லா பார்க்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்லாம் நல்லா பாதுகாப்பு, போலீஸ் அதிகாரி எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. இந்த வட்டம் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்னோட சொந்த ஊர் மதுரை தான். இது வந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு தான் நான் பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு பிறகு இந்த வட்டம் பார்க்கறதுக்காக, சாமி கும்பிட்றதுக்காகவே நான் வந்திருக்கேன். மகிழ்ச்சினா போன வட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம். அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ரோடு பாலம் வர 2வது பாலம் போட்டதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கார் பார்க்கிங் உங்களுக்கு போறதுக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி திருவிழா கூட்டமும் நல்லா அதிகமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வந்திருக்காங்க. நான் பார்க்கும்போது இந்த கோயில் ஒரு அற்புதமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கு. 30 வருடம் கழிச்சு பாக்குறீங்க. அப்ப பார்த்து அதே மக்களோட இது 30 வருஷம் பாக்குறதுக்கு முன்னுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இப்ப பாக்குறதுக்கு வந்து மாற்றங்கள் அதிகமா இருக்கு. அந்த பேரடிகாட் போட்டிருக்காங்க, பாதுகாப்பு இது போட்டிருக்காங்க, அந்த கொட்டகம், தண்ணி, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. முதலையோட கொஞ்சம் இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு. நான் 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் என்ன ஆனாலும் நான் இங்கே மதுரைக்கு நான் வந்துடுவேன். என்னால் வராமல் இருக்கவே முடியாது. நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நான் தஞ்சாவூர் கோவில் கூட நான் போனதில்லை, நாங்கள் பார்த்ததில்லை. தேர் திருவிழா கள்ளழகர்னாலே நான் எங்கே இருந்தாலும் கிளம்பி நாங்கள் எப்படியும் இங்கே ஊருக்கு வந்துடுவோம். கள்ளழகர்னாலே வைபு தான், மதுரைனாலே வைபு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போதுமே இங்கே வருஷம் வந்துடுவேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.